எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை. ஆனா, இந்த நேரத்துக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கதை. ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்களாம், காட்டுல போயிட்டு மரம் வெட்டிட்டு வருவாங்களாம். ஆனா, அதுல ஒரு நண்பனுக்கு மட்டும் ரொம்ப டயர்ட் ஆகுமா, அண்ட் ஆல்சோ மரமும் கம்மியாகுமா. ஆனா, இன்னொரு நண்பனுக்கு டயர்டும் ஆக மாட்டானாம், மரமும் நெறைய வெட்டிட்டு வருவானாம். இந்த இன்னொரு நண்பனுக்கு எப்புட்றா இவனால மட்டும் இவ்ளோ மரம் வெட்ட முடியுது? எப்பவுமே ஏன் டயர்டாவே இருக்க மாட்றான்? அப்படின்ற மாரி சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஸோ, அதனால ஒரு நாள் வாய் விட்டு வெளில கேட்டான். இந்த மாரி, "நீ மட்டும் எப்படி இவ்ளோ மரத்த வெட்டிட்டு வர? ஆனா டயர்டே ஆக மாட்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டானாம். "அதுவா, நான் நடுவுல நெறைய வாட்டி ரெஸ்ட் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் சொன்னாராம். "ஓ! அப்படியா? அப்ப நானும் ரெஸ்ட் எடுத்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் அவன் வேலையில ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சானாம். அதே மாரி ரெஸ்ட் எடுத்துட்டு வரான். இருந்தாலும், அவன் நண்பன் அளவுக்கு இவன் மரம் வெட்டவே இல்ல. சரி, நம்மளும் ரெஸ்ட் எடுக்கிறோம். இருந்தாலும் ஏன் நம்மகிட்ட மரம் அவ்வளவா வரல? ஏன் வெட்ட முடியல? அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, சரி ஓகே, நம்ம இவன ஃபாலோ பண்ணி போவோம். இவன் வேற என்னமோ ரகசியம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் அவங்க மரம் வெட்டுறப்போ போயிட்டு, அவன் பார்த்தா, அவன் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல அவன கோடாரிய தீட்டிட்டு இருந்தானாம். இது உண்மையாவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருமே நம்ம ஃபீல்ட்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுப்போம். இப்ப எக்ஸாம்பிள், நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஸோ தட் அத நீங்க ஒர்க் நடுவுல இருக்க பிரேக்கா இருக்கலாம். இல்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு நடுவுல இருக்க பிரேக்கா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே இந்த ஃபோன பார்த்து டைம் வேஸ்ட் பண்றோம். ஸோ அப்படி இல்லாம, நம்ம ஃபீல்ட்ல நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ, அந்த ஒர்க்குக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன விஷயத்த அந்த பிரேக்ல நம்ம அத இம்ப்ரூவ் பண்றோம். நம்ம அத பண்றோம் அப்படின்ற பட்சத்தில, நமக்கு ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாரி ஹேப்பியாவும் இருப்போம். ஸோ அதனால இதுக்கப்புறம் பிரேக்க கொஞ்சம் பயனுள்ளதா யூஸ் பண்ணலாமே, இந்த ஃபோன பார்க்காம.